யோசிச்சு பாருங்க, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடக்குது. பல வருஷ பகையுமே முடிவுக்கு வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா திடீர்னு அது தோல்வியில முடியுது. இப்போ 2 நாடுகளுக்கும் இடையே போர் வருமோங்கிற அளவுக்கு பதற்றம் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்தது? இந்த மொத்த பிரச்சனையிலயும் ஒரு பெரிய புதிர் இருக்கு. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி ஒரு வார்த்தை கூட பேசாம முழு மௌனம் காக்குறாரு. இந்த அமைதி வரப்போற ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறியா? சரி, முதல்ல இந்த மௌனமான சரிவு பத்தி பார்ப்போம். ஏப்ரல் 11, இடம் இஸ்லாமாபாத். அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகள் சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 21 மணி நேரம், அதாவது ராத்திரி முழுக்க இந்த பேச்சுவார்த்தை தொடருது. ஆனா அதோட முடிவு ஒரு பெரிய ஜீரோ. இதோட முக்கியத்துவத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஏதோ ஒரு சாதாரண மீட்டிங் கிடையாது. 1979க்கு அப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 2 நாட்டு அதிகாரிகளும் நேருக்கு நேரா உட்கார்ந்து பேசுற முதல் நிகழ்வு இது. ஆமா, நீங்க பாக்குற மாதிரி தான். 21 மணி நேர பேச்சுவார்த்தையோட பலன் 0. ஒரு ஒப்பந்தம் கூட இல்ல, ஒரு சின்ன முன்னேற்றம் கூட இல்ல. பேச்சுவார்த்தை முடிஞ்ச அடுத்த சில நிமிஷத்திலேயே அமெரிக்க குழு பாகிஸ்தானை விட்டு அவசர அவசரமா கிளம்பிட்டாங்க. இதுவே அந்த தோல்வியோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. அடுத்து இந்த வரலாற்று சந்திப்போட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இது ஏன் ஒரு சாதாரண மீட்டிங் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தோல்வியோட தாக்கத்தை நம்மால முழுசா உணர முடியும். 1979ல ஈரான்ல இஸ்லாமிய குடியரசு உருவானதுக்கு அப்புறம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையே நேரடி தொடர்பே கிட்டத்தட்ட இல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடந்த இந்த நேரடி சந்திப்பு பல வருஷ பகைய முடிவுக்கு கொண்டு வரும்னு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி அடைஞ்சது? காரணம் ரொம்ப சிம்பிள். வாஷிங்டனுக்கும் தெஹரானுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. 2 தரப்புமே தங்களோட நிலையிலிருந்து கொஞ்சம் கூட இறங்கி வர்ற மாதிரி தெரியல. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஈரான் ரொம்ப ஓவரா டிமாண்ட் பண்ணுதுங்குது. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டஈடு வேணும்னும் அமெரிக்கா தான் நடக்கவே முடியாத கண்டிஷன்ஸை போடுதுன்னு குற்றம் சாட்டுது. முக்கியமா போரில ஜெயிக்க முடியாதத பேச்சுவார்த்தையில ஜெயிக்க அமெரிக்கா முயற்சி பண்ணதுங்கிறது தான் ஈரானோட முக்கிய வாதம். பேச்சுவார்த்தை முறிஞ்ச உடனேயே அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு கடுமையான எச்சரிக்கை வருது. இந்த தோல்வியால அமெரிக்காவை விட ஈரானுக்கு தான் ஆபத்து அதிகம். இது சும்மா வார்த்தைகள் இல்ல, இது ஒரு நேரடியான மிரட்டலாலே பார்க்கப்பட்டது. ஈரானோட பதிலும் உடனே வந்தது. போர் மூலமா அடைய முடியாதத பேச்சுவார்த்தை மூலமா அமெரிக்கா அடைய பாக்குது அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா அறிவிச்சுது. சமாதானம் பண்றது அமெரிக்காவோட நோக்கம் இல்லங்கிறது தான் அவங்களோட வாதமா இருந்துச்சு. இப்போ கவனம் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து போர்க்களத்துக்கு திரும்புது. ராஜதந்திரன் தோல்வி அடைஞ்சதும் உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தியில பதற்றம் பற்றிக்கிச்சு. நிலைமை எவ்வளவு வேகமா மோசமாச்சுன்னு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமாதான பேச்சுவார்த்தை நடந்த இடத்துல இப்போ போர்க்கப்பல்கள் நிக்குது. அமெரிக்கா இது ஒரு சாதாரண கிளீனிங் ஆபரேஷன் சொன்னாலும் பலரும் இத வேற மாதிரி தான் பாக்குறாங்க. ஒருவேளை அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறதுக்காகவே இந்த பேச்சுவார்த்தையை ஒரு நாடகமா நடத்துச்சாங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த பிரச்சனையில இன்னொரு பெரிய சக்தியும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஈரான் சீனா கிட்ட இருந்து வான் பாதுகாப்பு ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இது நிலைமைய இன்னும் சிக்கலாக்குது. இவ்ளோ நிகழ்வுகளுக்கு பிறகு இப்போ ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. மத்திய கிழக்குல அடுத்து என்ன நடக்க போகுது? போர் நிறுத்த ஒப்பந்தம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடக்குமா இல்ல போர் வெடிக்குமாங்கிற பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். ஜனாதிபதியோட மௌனம். பல ஆய்வாளர்கள் அவர் சும்மா இருக்கிறாருன்னு நினைக்கல. இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா இருக்கலாம்னு அவங்க பயப்படுறாங்க. மத்திய கிழக்கோட எதிர்காலமே ஒரு மெல்லிய நூல்ல தொங்கிட்டு இருக்கு. இந்த ராஜதந்திர தோல்வி ஒரு பெரிய போரோட முதல் அத்தியாயமா இல்ல மோதலோட விளிம்பிலிருந்து சமாதானத்தை மீட்டெடுக்க இன்னும் வாய்ப்பு இருக்கா? உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா பதில் காலத்துக்கிட்ட இல்ல, இரு தலைவர்களோட கைகள்ல தான் இருக்கு.